ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி போட்டு இந்த கொய்யா செடி எவ்வளோ பிஞ்சு எடுத்துருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து அதுவாக நிறைய பிஞ்சு வந்து கொட்டிடுச்சு. ஏன்னா அந்த செடிக்கே வந்து தெரியும். இப்போ நம்ம கிள்ளி போடலாம், நம்ம கிள்ளி போடணுன்னு அவசியம் இல்லைனாலும் அதுக்கு எவ்வளோ தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் பிஞ்சு வச்சிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு மட்டும் பிஞ்சு வச்சுருக்கு. மற்றது எல்லாமே தானாகவே உதிர்ந்து போச்சு. இப்போ இதை மறுபடியும் காட்டுறதுக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ மறுபடியும் எடுத்துருக்குன்னு. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம கொய்யா மரத்துக்கு வந்து சீசன்னு சொல்லுவாங்க, நம்மளும் நினைப்போம். ஆனால் சீசன்லாம் கிடையாதுங்க. இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கிள்ளி விட்டு வளர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பூ எடுத்துக்கிட்டே இருக்குங்க. பாருங்களேன், இந்த கொத்தில் எவ்வளோ பூ எடுத்துருக்கு, இதில் எவ்வளோ பூ, இந்த கொத்தில் எவ்வளோ பூ, அதில் எவ்வளோ பூ. அந்த மாதிரி நம்ம அப்பப்போ கிள்ளி விட்ட நுனி கிள்ளி விட்டாலே போதும், இவ்வளோ பூ எடுக்கும் கொய்யா செடியில். இப்போ திருப்பி இதில் வந்து ஒரு 100 பூக்கிட்ட ஒரு 50-60 பூக்கிட்ட இருக்கும். அதுலேயும் அதே மாதிரி பிஞ்சு எடுத்து கொட்டும். அந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ பாருங்களேன், இந்த ஸ்டேஜ்லாம் வந்து நமக்கு ஒரு காயாக கிடைக்கும்போது இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பிஞ்சாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் இது பிஞ்சாக இருக்கும்போது மறுபடியும் நான் இந்த நுனியை கிள்ளி விடுவேன். திருப்பி வந்து துளுத்து மறுபடியும் மூட்டை எடுக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரியே திருப்பி பண்ணிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாகவே காய் கிடச்சிக்கிட்டே இருக்கும் கொய்யா செடி. நமக்கு சீசன்லாம் கிடையாதுங்க. இது கிள்ள பூ எடுத்துக்கிட்டே இருக்கும், பிஞ்சு எடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி வளர்க்குறோன்றதுல தான் விஷயம் இருக்குது. இதுக்கு உரம் கூட எதுவுமே போடல, தண்ணி மட்டும்தான் போகுது. இந்த மண் வந்து அவ்வளோ வளமாக இருக்கும், அதனால் வந்து உரங்கிறம் எதுவுமே எல்லாமே நல்லா வளருது. பாருங்களேன், நம்ம ஆல்ரெடி காட்டியிருந்த பலாச்செடி எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக வளருது. ஓகே மக்களே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.